வண்டி வந்து கீழே ஜாமான் வாங்க போகிறேன். வாங்க போவோம், கீழே போனால் கிடைக்கும். ஓகே. சரியான காத்தடிக்குதுமா. ஆமாம், இஃப்தார் ஸ்நாக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய போடுறாங்கம்மா. நிறையா ஒரு ரவுண்டு போயிட்டு ஆமாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம். ஓகே. அருமையாக இருக்குது. தக்காளியெல்லாம் இருக்குது. எத்தனை இருக்குது? ஒன்றே ஒன்று இருக்குவா. ம், முள்ளங்கி ஒன்று. ஆ, தேங்காய் ரேட்டு போட்டாச்சு. கறி லீவ்ஸ். இதில் கொஞ்சோண்டு ஒரு காட்டமாக போட்டு போதும். பாலை ஊற்றிக்கிறேன், டீ கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்திராணி காப்பி குடிக்காத, டீ குடியாது தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும். நான் காப்பி குடிக்கிற போது இதெல்லாம் சொல்லலாமா? காப்பி தான் குடிக்கணுமா, ஆனால் கொஞ்சமாக குடிக்கணும். நீங்கள் எனக்கு எவ்வளோ போடுவீங்க? உனக்கு ஒரு 1/2 லிட்டர் போடு. இது பெருங்கையுமா. ஆளுதான் சைஸ் தான் சின்னது. ஆளுதான் சின்னது, எண்ணங்கள் பெருசு, செயலெல்லாம் பெருசு. மலைச்சா மழை நேரம், குடிஞ்சா துக்குனி நேரம்னு என்ன எல்லாம் பருப்பு கீழே 10 கிலோ இருந்தாலும் சரிதான். அரிசிக்கு மேல, அரிசிக்கு மேல 2 இன்ச்சு தண்ணி இருக்கணும். ஆமா. இப்ப வாங்கிட்டு வந்த காய் முள்ளங்கி, முருங்கைக்காய். தண்ணி ஊத்தா. கருப்பன் காப்பி. காஃபி டீ ரெடி ஆகுது அம்மாவுக்கு. அது பாட்டு கொதிக்கிட்டு முள்ளங்கி சீவிக்குவோம். ஓகே. அக்கா நாளைக்கு ஊருக்கு போறா, அபுதாபில இருந்து. கொட்டமா 6 கிராம்பு போட்டுக்கலாம். மசாலா கசாயம். மசாலா கசாயம். சுக்கு ஒரு துண்டு. சித்தரத்தை பேரத்தை சளியை அறுத்து கொண்டுட்டு வரும். நான் ரெடி ஆயிட்டாங்க. பாருங்க, அந்த காத்து வந்து நம்மளுக்கு ஒத்துக்கல. தண்ணியான சாம்பார். திக்கு திக்கா தின்னுட்டு திக்கு முக்க அடிக்கிறீங்களா? தேங்காய் போட்டா அது ஒரு கலர் தான்ல. சுட சுட சோறுப்பா. தண்ணி சாம்பார் அப்படியே ஊற்றி கோஸ் பொரியல். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பாட்டி எப்படி செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. கசாயம் வேற போட்டிருக்கேன், அதையும் போட்டு குடிச்சு பாருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை பாய்.